அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் செல்வகுமார், சமூக ஆர்வலர். நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில பாத்தீங்கன்னா நிறைய வாகனங்கள், அதாவது ஒவ்வொரு அதிகாரிக்கும் வாகனங்கள் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால தேவையற்ற எரிபொருள் செலவு அரசுக்கு ஆகுது. அது மட்டும் இல்லாம நிறைய குறுகலான பாதைகள் இருக்கு. இந்த குறுகலான பாதைகளுக்கு அதிகாரிகள் நேரடி ஆய்வு செய்யறதுனால அங்க குப்பைகள் தேங்கி, கழிவுநீர் தேங்கி, சுகாதார சீர்கேடு ஏற்படுது. இது சம்பந்தமா அதிகாரிகள் உள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முறையா அந்த பணிகளை மேற்கொள்றது இல்ல. அந்தந்த அதிகாரிகள் அனைவருக்குமே தனிப்பட்ட இருசக்கர வாகனங்கள் இருக்கு. இந்த மாதிரி குறுகலான தெருக்களுக்கு அவங்களோட இருசக்கர வாகனங்கள் எடுத்துட்டு போகலாம். ஆனா அதை தவிர்த்து 4 சக்கர வாகனங்கள் எடுத்து கொண்டு போறதுனால அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படுது. ஏற்கனவே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி அந்நிய செலாவணி கையிருப்பை சமநிலைப்படுத்துறதுக்காக தன்னுடைய கான்வாயை குறைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எது அத்தியாவசியமோ அது தவிர்த்து மற்ற வாகனம் அனைத்தையும் பயன்பாட்டிலிருந்து நீக்கிறது மட்டும் இல்லாம தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகங்கள்ல அதிகாரிகள் இல்லாத நேரங்கள்ல இந்த குளிர்சாதன இயக்கப்படுது. உள்ள ஆபீஸ் ரூம்குள்ள நம்ம போனோம்னா அதிகாரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி இயங்கிக்கிட்டு இருக்கு. இதனால நம்ம மாநகராட்சிக்கு மின் கட்டணம் அதிகமாகி பொதுமக்களோட வரி பணம் வீணடிக்கப்படுது. எனவே தமிழக அரசு உடனடியாக இதை ஆய்வு செய்து தூத்துக்குடி மாநகராட்சி மட்டுமல்லாது தூத்துக்குடி மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தேவையற்ற வாகனங்கள் எங்கெல்லாம் செயல்படுதோ அதையெல்லாம் பயன்பாட்டிலிருந்து நீக்கி தமிழக அரசினுடைய தேவையற்ற செலவை குறைத்து பொதுமக்களுக்கு நலன் காக்கும் வகையிலான நலத்திட்டங்களுக்கு இந்த தொகையை பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக மக்களின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். செல்வகுமார், சமூக ஆர்வலர்.